Hello friends, welcome to my channel. So last videos எல்லாம் பாத்தீங்கன்னா HTML வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். பேசிக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து என்னென்னலாம் பண்ணது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். செகண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா HTML வச்சு ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, so now the time to enter into the CSS world. So CSSல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ HTML மாதிரி சும்மா கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னாலே இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. நிறைய nuances, நிறைய டெக்னிக்கல் எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் CSSனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு பேசிக்கான ஐடியா. ரொம்ப தியரிட்டிக்கலா நம்ம பார்க்க வேண்டாம், ஓகேவா? ஏன்னா ரொம்ப தியரிட்டிக்கலா பார்த்தாலும் அது கடைசியா ஒரு ஒரு போரிங் ஸ்டேட் கொண்டு போய் விட்டுரும். ஓகே, நம்ம என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கோடிங்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்னா எதுக்குன்னா, ஒரு இப்போ வெப்பேஜ் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு வெப்பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதைத்தான் ஒரு வெப்சைட்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே எப்படி வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கணும்ன்றத முடிவு பண்றதே இந்த சிஎஸ்எஸ் தான். ஓகே, அதோட இப்போ இது வந்து சிஎஸ்எஸ்னா பாத்தீங்கன்னா கலர், கிரேடியன்ட், அதோட பேக்ரவுண்ட், அதோட ஆட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்றது மட்டும் கிடையாது. ஒரு வெப்பேஜ்ல எந்தெந்த எலிமெண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கணும், அது எப்படி இருக்கணும், அது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றதே சிஎஸ்எஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மொட்டையா ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் பிடிக்குமா? இந்த மாதிரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்க போய் ஃபில் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவீங்களா? என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்கே ஒரு இது தோணும் இல்லையா? ஸோ அதனால என்ன இதுக்கு இப்போ இந்த சிஎஸ்எஸ் வந்து இப்போ எதுக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இங்க போயிட்டு இந்த ஹெட்டர் பாருங்க, இந்த ஹெட்டர் இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கணும், அப்படின்னா உங்களுக்கு விசிபிளா தெரியும் யூசர்ஸ்க்கு வந்து பாக்குறதுக்கு. அது இந்த கலர்ல இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பார்டர் இருக்கணும், அதுக்கு ஒரு ஒபாசிட்டி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்து அனிமேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கிறதா இந்த சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ சிஎஸ்எஸ் இஸ் த லாங்குவேஜ் வி யூஸ் டு ஸ்டைல் அண்ட் HTML டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டைல் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஈச் அண்ட் எவ்ரி HTML எலிமெண்ட்டையும் நம்மளால இதை வச்சு ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே, அதோட கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர், அதோட ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஏனோ ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இது எதுவுமே புரியலனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போக போக ஒவ்வொன்றா கத்துக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட், அந்த எல்லா HTML-ம் எப்படி அந்த டாக்குமெண்ட்னா அந்த வெப்பேஜ்ல இருக்கணும்ன்றத டிசைட் பண்றதே இந்த சிஎஸ்எஸ் தான். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, HTML&CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு பாப்பப் வரும், ரைட்டா? ஸோ இதுல வந்து நியூ ஃபைல் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து index.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைல் வந்து வந்துருச்சு. ஸோ .html எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இப்போ HTML வந்து ஒரு ஹியூமனாக கன்சிடர் பண்ணா அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வேணும்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ HTML வந்து ஹியூமனாக கன்சிடர் பண்ணால் ஹியூமனுக்கு ஒரு ஹெட் இருக்கும், ஒரு பாடி இருக்கும். ஓகே, ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டாக் டைப் போட்டு ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. HTML, ஓகே, சாரி, ஹெட், சும்மா டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, my CSS, okay, then body, okay. இங்க என்ன பண்றேன், நான் ஒரு h1 டேக் எழுதுறேன். ஓகே, hello developers. ஓகே, ஜஸ்ட் hello developers, அவ்வளவுதான். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டர்ஸ்குள்ள போய் நம்மளோட ஃபைலை டபுள் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசருக்கு எடுத்துட்டு போய் இதை ரன் பண்ணும். கரெக்டா? ஓகே, ஹலோ டெவலப்பர்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்ம அங்கே என்ன டேக் கொடுத்தோமோ அந்த டேக் வந்து அந்த டேக்ல என்ன கொடுத்தோமோ அது வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, நம்ம டாக்குமெண்ட்ல அது விழுந்துருச்சு. ஸோ இப்போ சிஎஸ்எஸ் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு HTML. ஓகே, எல்லா டேக்ஸுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஷிட், ஓகே, ஸ்டைல் ஈக்குவல்ஸ் ஸ்டைல் ஈக்குவல் டு கொட்டேஷன்ல இருந்து நான் என்ன கொடுக்குறேன், கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஓகே, கலர்
கோலன் ரெட் சேவ். ஓகே, நான் கலர் ஜஸ்ட் ரெட்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கே பிளாக்காக இருக்குது பை டிஃபால்ட்டாக, எனக்கு அது ரெட்டாக வேணும், அவ்வளோதான். மறுபடியும் ப்ரௌசர் போய்க்கிறேன், ரீலோட் பண்ணுறேன். ஹலோ டெவலப்பர்ஸ். ஓகே, இப்போ கலர் வந்து ரெட்னு சேஞ்ச் பண்ணிட்டா ரெட்னு மாறிடுச்சு. ஸோ அதோட ஆட்ரிபியூட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். புரியுதா இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு? இதில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. நான் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வெறும் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நான் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செமிகோலன் வைங்க, ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, பேக்ரவுண்ட் கலர். அதுக்கு நம்ம போய் என்னத்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது இல்லையா? ஸோ இப்போ இது கொடுக்க வேண்டாம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்னா, நம்ம பேக்ரவுண்டு புதுசாக ஒன்று எழுதுவோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டிவ்னு ஒன்று எழுதிக்கிறேன். டிவ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதுக்காக நான் ஒரு டிவ் ஒன்று நான் போட்டிருக்கேன் பாருங்க. டிவ் வந்து அந்த H1 டேக் வந்து டிவ்வால் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்டைல்ன்ற எலமெண்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று வேணும் இல்லையா? ஓகே, அந்த ஸ்பேஸ் தான் இந்த லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் கலர். அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த பேக்ரவுண்ட் பின்னாடி வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன கலர் கொடுக்கலாம், இங்கே ரெட்னு கொடுக்கலாம். ஓகே, ஓ சாரி, இங்கே ரெட்னு கொடுத்துடலாம். ஓகே, இங்கே கலர் வந்து ஒயிட் கொடுக்கலாம். ஓகே, ஒயிட் சேவ். இப்போ இது சுத்துச்சுனாலும் இதோட வீடியோ கட்டு நாளைக்கு தான். ஓகே, வந்துருச்சா? ஸோ இதுக்கு பின்னாடி அந்த டிவ் என்ன பண்ணுது, அந்த டிவ்னா என்ன ஆக்சுவலி பிளாக் லெவல் எலிமெண்ட். பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன பண்ணும், அந்த ரோவில் இருக்க அந்த ரோவில் இருக்க ஃபுல் வித்தையும் அது எடுத்துக்கும். ஓகே, அதனால தான் அந்த பேக்ரவுண்ட் கலர் ரெட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ரோ ஃபுல்லாக வந்துருக்கு. ஓகே, நம்ம கொடுத்த ஒயிட் கலர் வந்து இங்கே ஒயிட்டாக வந்துருச்சு, அந்த கலருக்கு மட்டும் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, சாரி, அந்த H1 டேக்ல இருக்க லெட்டர்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆயிடுச்சு, இது பேக்ரவுண்ட்ல அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ புரிஞ்சா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பார்டர்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, பார்டர். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டைல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அடுத்ததை. ஓகே, பார்டர் கோலன் 2 பிக்சல்ஸ் சாலிட் பிளாக். ஓகே, இது பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், பட் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ பார்டர்னா என்ன, இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு பார்டர் இருக்கும்ல, லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், டாப் பார்டர், பாட்டம் பார்டர், இந்த மாதிரி. ஸோ அதோட கலரை வந்து நான் கொடுக்குறேன். இந்த 1 பிக்சல் 2 பிக்சல்ஸ்னா என்னன்னா, அந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஒரு லைன் மாதிரி வரும் இல்லையா, அந்த லைன் வந்து திக்னஸ் இது. ஓகே, நான் என்ன பண்றேன், போய் ரீலோட் பண்றேன். தெரியுதா, வந்துருச்சா உங்களுக்கு? ஒரு 2 பிக்சல்ஸ் ஒரு 2 பிக்சல்ஸ் திக்னஸோட நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் பார்டர் வந்திருக்கு 4 சைடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து ஃபாண்ட்டோட ஃபேமிலி மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணலாம், ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இவ்வளோதான் ஒரு சிஎஸ்எஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இவ்வளோ தெரிஞ்சா போதும், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டைலுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கறது மூலியமா நம்ம அந்த சிஎஸ்எஸோட ஃபீச்சர்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள கொடுத்துருக்கேன். இப்போ எங்கிட்ட வந்து thousands and thousands ஆஃப் லைன்ஸ் வந்து கோட் இருக்கு அப்படின்னா நான் எப்படி போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ஸ்டைல் எழுதிட்டு இருப்பேனா? ஒரு HTML எனக்கு 1000 லைன் இருக்கும், 1000 லைன்லேயும் போய் எனக்கு ஸ்டைல் எழுதிட்டு இருந்தா திடீர்னு எனக்கு ஒரு கலர் சேஞ்ச் வருது அப்படின்னா, என்கிட்ட ஒரு நிறைய 100 ஃபைல் இருக்குது, ஒவ்வொரு ஃபைல்லையும் எனக்கு 1000 கோட் இருக்கு அப்படின்னா நான் போய் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நான் போய் எங்க போய் தேடி எங்க போய் மாத்துவேன்? அது வந்து ஃபீசிபிளா இருக்காது இல்லையா, யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்காது, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா, 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதலாம். ஒன்று இன்லைன், ஒன்னொன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். ஓகே, இது 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா, அந்த இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.